எந்த நோக்கத்திற்காக இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோமோ அதை நிறைவேற்றுவதாக இல்லை. குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் பிற மாநிலங்களுக்கும் இடம்பெயர்கிறார்கள். எனவே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் எந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டாலும் அந்த தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் இப்பொழுது அண்மையில் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலை துவங்கப்பட்டது. அதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் டிப்ளமோ படித்தவர்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் அங்கே உள்ளூரில் வாழக்கூடிய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய நிலம்தான் பெரும்பாலான நிலம் அந்த கம்பெனிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதே போல ஒரிசா ஸ்டீல்ஸ் என்ற ஒரு கம்பெனி புதியமுத்தூருக்கு அருகாமல் இருக்கிறது. அந்த கம்பெனியிலும் சாதாரணமாக துப்புரவு பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், கடினமான சுமை தூக்கக்கூடிய பணிகளுக்கு பயன்படுத்துவதாக தவிர மிக முக்கியமான இடங்களில் அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதே நிலைதான் கங்கைகொண்டான் பகுதியிலும் பல தொழிற்சாலைகளில் நிறைவுகின்றன. எனவே தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக தென் தமிழகத்திலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சி எடுத்து வருகிறதோ, இந்த தொழிற்சாலைகளில் அந்த விதிகளை கடைபிடிக்காமல் உள்ளூர் மக்களை புறக்கணித்து, குறிப்பாக கட்டடம் கட்டுவதற்கு எல்லாமே இங்கே உள்ளூர்காரர்களை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது தொழிற்சாலைகள் முழுமையாக செயல்படுகின்ற பொழுது ஒரிசாவில் இருக்கக்கூடியவர்கள், பீகார் இருக்கக்கூடியவர்கள், ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறதே தவிர இந்த உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை. அதுபோல் குறிப்பாக இன்றுவரையிலும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்கள் பல தொழிற்சாலைகளில் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதாக இந்த தகவல் வருகின்றன. எனவே உள்ளூர் மக்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கணும். அதே போல இன்றுவரையிலும் பெரிய அளவுக்கு இந்த வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேறாத தேவேந்திர வேளாளர்கள் உட்பட அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழிற்சாலைகளில் ஒரு 50% 70% உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று முதற்கட்டமாக தூத்துக்குடியில் எனது தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். அதே போல் அந்த சில பகுதிகளில் அந்த மீன் கழிவுகளை வைத்து சில தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். அதுபோன்ற தொழிற்சாலைகளை தவிர்த்துட்டு நல்ல சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட